இயேசு நமக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் தந்திருக்கின்றார். அது உங்களுக்கு தெரியுமா? அது எதற்காக கொடுத்துருக்கா தெரியுமா? யாரெல்லாம் அதை பயன்படுத்துகிறீங்க? ஆம், என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்திலேயே இயேசு 12 திருத்தூதர்கள் அழைத்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் வழங்குகின்றார். எதற்காக என்றால், நற்செய்தியை பறைசாற்றுவதற்கும் நோயை குணப்படுத்துவதற்காக அவர் இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் வழங்குகின்றார். இந்த பழைய காலத்திலேயே நற்செய்தி அறிவிப்பதற்கு ஒரு தனி மனிதனாக சென்று தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இன்றைய காலத்தில் இருக்கிறது போல மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, வீடியோ கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. ஒரு தனி மனிதனாக சென்று தான் அந்த நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். அதற்காக தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்புகின்றார். அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் வழங்குகின்றார். இதிலேயே இயேசுவினுடைய ஒரு முக்கியமான ஒரு செயலை நாம் பார்க்க வேண்டும். அது என்னவென்றால், தான் பெற்ற அதே வல்லமையும் அதிகாரத்தையும் தன்னுடைய சீடர்களுக்கு, தன்னுடைய திருத்துதர்களுக்கு அவர் வழங்குகின்றார். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தலைவனுடைய ஒரு பணியாக இருக்கின்றது. அதாவது தான் பெற்றதை பிறருக்கு, என்னுடைய சீடர்கள், எனக்கு பின் வருபவர்கள் அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு வழங்குகின்றார். எனவே இயேசுவினுடைய அந்த பணி வாழ்வு என்பது ஒரு தனி மனித ஒரு நிகழ்ச்சி கிடையாது, ஒரு ஒன்றிணைந்த கூட்டு பணிவாழ்வு. அதுதான் பணிவாழ்வுடைய முக்கியமான ஒரு தொடக்கம். எனவே அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், அதை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும்? நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நற்செய்தியை பறைசாற்றுவது என்பது மதத்தை மாற்றுவதற்காக அல்ல, மாறாக மனிதத்தை மாற்றுவதற்காக. இயேசு அன்பு, மன்னிப்பு, இரக்கம், அமைதி, சகோதரத்திற்காக அந்த நற்செய்தியை பறைசாற்றினார். அதை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தி அதை பிறருக்கு பறைசாற்ற வேண்டும். இரண்டாவதாக, நோயாளிகளை குணப்படுத்துவதற்காக. இது உடல் சார்ந்த நோயை குணப்படுத்துவது மட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு உடல் சார்ந்த நோயை குணப்படுத்த முடியாது, ஆனால் உள்ளம் சார்ந்த நோயை குணப்படுத்த வேண்டும். யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, மன உளைச்சலில் காணப்படுகின்றாரோ, அவர்களோடு சேர்ந்து பயணித்து அவர்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது ஒரு பணியாக இருக்கின்றது. எனவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு தருகின்றார். நாமும் பிறருக்கு நற்செய்தியை பறைசாற்றுவோம், பிறருடைய நோயாளிகளை குணப்படுத்துவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.